ஹலோ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு காஃபி 2 காஃபி வச்சுருக்கேன். ஒன்று மில்க் மிக்ஸ் பண்ண காஃபி, இன்னொன்று வந்து பிளாக் காஃபி. இந்த 2 காஃபியில் உங்களுக்கு எந்த காஃபி விருப்பமோ எடுக்கிறதுக்கு அந்த காஃபி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காஃபி ஸ்க்ராயிங்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு நான் எனர்ஜி எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். காஃபியில் நம்ம கொஞ்சம் எனர்ஜிஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கார்ட்ஸ்லேயும் நம்ம சில எனர்ஜிஸ் பற்றி நம்ம ரீடிங் பண்ணலாம். சரியா? இது வந்து மில்க் மிக்ஸ் பண்ண காஃபி வித் மில்க். இது வெறும் பிளாக் காஃபி. சரியா? இந்த 2ல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுன்னா அது பக்கத்து பில்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த நாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்குது. என்னோடய வீட்டில் எந்த விதமான நாய்ஸ் உங்களுக்கு கேட்காது. பக்கத்து பில்டிங்கில் கேட்குறது தான் இங்கே கேட்குற மாதிரி இருக்கும். சரியா? இது 2ல் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி பேபிஸ்? ரெடி? போலாமா? ஓகே, இது பைல் 1 செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இது பைல் 1, பைல் 2. பிளாக் காஃபி, இது வந்துட்டு மில்க் காஃபி. ஓகே, பிளாக் காஃபியை ஓரமாக வச்சிடலாம். மில்க் காஃபி. ஓகே, மில்க் காஃபி. பைல் 1 மேபி செலக்ட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறேன். எனர்ஜி எனக்கு இப்போவே வர ஆரம்பிக்குது. பைல் 1 செலக்ட் பண்ணுங்க. இந்த பிளாக் காஃபி நீங்கள் வந்துட்டு அதிகமாக டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. தண்ணி அதிகமாக குடிங்க. தண்ணி நீங்கள் எவ்வளோ தான் குடித்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த தர்ஸ்டின்றது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புக்கும் ரொம்ப தண்ணி தேவைப்படுது. மைண்ட் ரிலாக்ஸ். கொஞ்சம் வாட்டர் நியர்பை பிளேசஸ் நீங்கள் போயிட்டு வர்றது ஈவினிங் டைம்ஸில், இல்லை ஏர்லி மார்னிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. சில பேர் வந்து ஒரு உங்களுடைய லைஃப்ன்றது ஏதோ ஒரு போகுது அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. மெர்க்குரி இருக்கலாம் உங்கள் சார்ட்டில், ஜூபிட்டர் இருக்கலாம் உங்கள் சார்ட்டில், மார்ஸ் இருக்கலாம். சரியா? சிக்னிஃபிகண்ட்டாக சில பேருக்கு இருக்கலாம். மெர்க்குரி, மார்ஸ், ஜூபிட்டர் இருக்கலாம். ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான பர்சன் நீங்கள். இப்போதைக்கு கொஞ்சம் மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்ட்லெஸ் மைண்டாக இருக்கிறீங்க இப்போதைக்கு. நீங்கள் எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் சரி, ஒரு ஒர்க் எடுத்தாலும் சரி, ரொம்பவே ஒரு நல்ல விதமாக அந்த ஜாப் பண்ணி முடிக்கணுன்றத ஒரு மைண்ட் செட் இருக்கிற பர்சன். 12 பார்க்குறவங்களா இருப்பீங்க, 4 பார்க்குறவங்களா இருப்பீங்க. சிக்னிஃபிகண்ட்டாக எப்போவுமே மற்றவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பர்சன். யாருன்னா அவங்க முன்னாடி கஷ்டப்படுறாங்க, எதானா அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, இல்லை ஜாப் இடத்துல ஏதோ ஒரு விஷயம், யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா நீங்கள் பிஃபோராக முன்னிருந்த அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்க, அந்த ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவீங்க அவங்களுக்காக. உங்களோட லைஃப் எப்படின்னா, காஃபியில் எப்போவுமே ஒரு அரோமா இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்மெல், ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் காஃபியில். ஆனால் உங்கள் லைஃப்பில் எப்படின்னா அந்த ஸ்மெல் இல்லை. ஏதோ லைஃப் ஓடுது, அந்த ஹாப்பினஸ் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனால் லைஃப்ன்றது நீங்கள் கண்டினியூ ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த அரோமான்றது உங்கள் லைஃப்பில் மிஸ்ஸிங். அந்த டேஸ்ட்ன்றது மிஸ்ஸிங். அது உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு பர்சனலி என்ன மாதிரியாக உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி ரீடிங் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி யாருமே ரீடிங்கை உங்களுக்கு ஆனதுன்னு எடுத்துக்காதீங்க. எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கான மெசேஜஸ், இது உங்களுக்கான ஏதோ ஒரு மெசேஜ் நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது உங்களால் உணர முடியும். சரியா?
ரொம்பவே உங்கள் லைஃப் ஃபுல்லாக நிறைய ஒரு பிட்டர்னஸ், ஒரு ஹர்ட் எல்லாமே பார்த்துட்டீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம் இந்த விஷயத்தில். ஒரு ஹர்ட்டு, ஒரு பெயின்ஃபுல்லான சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் நடக்கிறது தான். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஓவரான ஒரு நெகட்டிவான லைஃப் பார்த்துருக்கீங்க. நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அதோட தாக்கம் இன்னும் கூட உங்ககிட்ட இருக்குது. சில பேருக்கு அதோட தாக்கம் இன்னமும் இருக்குது. 0000 சிக்னிஃபிகண்ட் இருக்கும் சில பேருக்கு. 33 பார்க்குறவங்களா இருக்கலாம், 666 பார்க்குறவங்களா இருக்கலாம். உங்களை பற்றி எப்போவுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாட்காஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். ஃபேமிலியில் இருக்கட்டும், உங்களை ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துல வேணாலும் இருக்கட்டும், உங்களை பற்றியான பேச்சு எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். நல்ல விதத்தில் கிடையாது, கண்டிப்பாக நல்ல விதத்தில் கிடையாது. அது வேறு மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கேர் பண்ணுறது கிடையாது. அந்த சீசன் போயிடுச்சு. கேர் பண்ணுறது, வருத்தப்படுறது, ஒருத்தங்க நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற சீசன்ன்றது இப்போ கிடையாது. அந்த சீசன்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு நியூ லைஃப் பக்கமாக வந்துட்டீங்க. நீங்கள் பேசுகிறீங்களா, பேசிட்டு போங்க. உங்கள் வாய் உங்கள் விருப்பம், பேசுங்க. என்னோடய லைஃப் நான் எப்படி என்னன்றதை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் பேசுகிறதுனால நீங்கள் ஒரு என்னை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நான் கிடையாது. அது உங்களோட கேரக்டர் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்டில் இருக்கிறீங்க. ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் காட்டியிருக்கீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில். ரொம்பவே ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. நீங்கள் கொஞ்ச காலமாக இந்த மாதிரி பர்சனாக நீங்கள் மாறி இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் உங்களுடைய ஹேட்டர்ஸ் எதிர்பார்க்கல. ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அலைனாக வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய 7th சக்ரா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த 7th சக்ராவை இன்னமும் அதிகமாக அவேக்னிங் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. 7th சக்ரா ஒன் டூ த்ரீ பார்க்குறவங்களா இருப்பீங்க. சிக்னிஃபிகண்ட்டாக 1212 பார்க்குறவங்களா இருப்பீங்க. மேபி சொன்னேன்னான்னு எனக்கு தெரியல. சில பேர் லவ் சிச்சுவேஷன் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் சோல் கனெக்டட் மேபி சான்சஸ் இருக்குது சில பேருக்கு. சரியா? என்னன்றது சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். டபுள் என் உங்களுடைய நேமில் இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு குறிப்பிடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் உலகத்தில் என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத எல்லாமே கரைச்சி குடிச்ச ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதிகமாக ஒரு வெளி உலகத்தில் என்ன நடக்குது, அதிகமாக நியூஸ் பார்க்குற பர்சனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேப்பர் படிக்கிற, நியூஸ் பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. என்ன நடக்குது ஏதுன்றதை பற்றி எல்லாமே ஒரு நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. மேபி ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் லைஃப் ஃப்ரெண்ட் ஆர் லவர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
யாரோ ஒருத்தங்க வந்துட்டு எனக்கு சேனல் ஆகிற மெசேஜ் போகாதேன்ற மாதிரி ஒரு வேர்டு எனக்கு கேட்குது. இது யாருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரியல. போகாதேன்ற மாதிரி ஒரு வேர்டு கேட்குது. சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்களோ? உங்களுடைய ஓல்டு சாப்டர் முடிஞ்சது, நியூ சாப்டர் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே தனியாக இருந்துருவீங்க அப்படின்ற பயம் வேண்டாம். யாரும் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே தனியாகவே இருந்துருவோமோ அப்படின்ற மாதிரி. இல்லை, உங்களுடைய ஏஞ்சல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடிக்கடி பார்க்குற பர்சனாக இருக்கலாம். உங்கள் ஆன்செஸ்டர்ஸ், உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், உங்கள் லைஃப்க்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. 1111 சொல்லும்போது ஒரு லிஃப்ட் ஆகிட்டுருக்கீங்க லைஃப்பில். என்ன மாதிரியான பிரச்சனை உங்களை தேடி வந்தாலுமே கண்டிப்பாக அது சால்வ் ஆகும். எந்த பிரச்சனையிலும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. மாற்ற மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு அந்த கடவுள், ஏஞ்சல்ஸ், ஆன்செஸ்டர் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை நாள், எத்தனை வருஷம், எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன அந்த வேர்டு இருக்குது, சொல்ல வாயிலிருந்து வர மாட்டேங்குது. நீங்கள் ஒரு உண்மையான பர்சனாக, நீங்கள் ஒரு நல்ல பியூர் ஹார்ட் பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்களோ, கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், இவங்க எல்லாரோட டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 1 2 3 சொல்லும் போது ஓகேவா? ரொம்ப பிளெஸ்ட் பர்சன். இப்போ உங்களை கார்ட்ஸில் என்ன மாதிரியான இன்னும் கொஞ்சம் எனர்ஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, யாராவது ஹாரர் மூவிஸ் பார்த்துட்ருக்கீங்களா? ஃபோனில் இல்லை டிவியில் ஹாரர் மூவிஸ் பார்த்துட்ருக்கீங்களோ? சந்திரமுகி கேட்குது. சந்திரமுகி, சந்திரா நேம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதா? டிசம்பரில் ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃபே புரட்டி போடுற அளவுக்கு டிசம்பரில் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் நடக்க இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ், அந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சடனாக டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருக்குது. 44 சொல்லும் போது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, லவ் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் சில பேர் டிஸ்கவர் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க.
பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ். இப்போதைக்கு ஒரு உங்கள் லைஃப்பில் சில பேஜஸ், சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, இன்னும் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி நீங்கள் அதிகமாக ஒரு சர்ச் பண்ணி பார்க்குற பர்சனாக இருக்கலாம், ஆர்வம் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். சில பேர் வந்து ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கலாம், சில பேர் ஏதோ ஒரு ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், சில பேர் வந்துட்டு பேசுகிற விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு. சில பேர் வந்து பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப் ரிலேட்டடாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே யோசிச்சுட்ருப்பீங்க. சில விஷயம் நடக்கிறத வச்சுட்டு ஏதோ சம்திங் நம்ம வந்துட்டு போன ஜென்மத்தில் பண்ணதோட ஒரு பலன்தான் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டுருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் யோசிக்கிறது தப்பு கிடையாது, யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனமும் கிடையாது. நீங்கள் யோசிக்கிறது உண்மை, இது உண்மை. ஓகே, இது யாருக்குன்னு தெரியல. ஜூபிட்டர் சொன்ன ஸ்டார்டிங்கில் ஜூபிட்டர், மெர்க்குரி, மார்ஸ். ஜூபிட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜூபிட்டர் கனெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே. பைசீஸ், நெப்டியூன் இருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே வந்துட்டு ஒரு சக்ஸஸான ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காகவும் சக்ஸஸ்க்காகவும் நிறைய நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குமான்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் வந்துட்டு தேடிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம்தான். கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே உங்களுக்கு வரும். மேபி சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகமாக ஈடுபாடு இருக்கிற பர்சனாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் மேலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாதிரி, சில விஷயங்கள் படிக்கணுன்ற மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, படிச்சுப்பீங்க. படிக்கிறதுக்காகவும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுடைய சார்ட்டில் மேபி ஜூபிட்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கலாம், செகண்ட் பிளேஸில் இருக்கலாம், 5th பிளேஸில் இருக்கலாம். ஓகே, பைசீஸ் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது இங்கே எனர்ஜி. பைசீஸ் எனர்ஜி, வாட்டர் சைன் எனர்ஜி. ரொம்பவே கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கிற பர்சன். ரொம்பவே உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு மேரிட் லைஃப், அமைதியான ஒரு நல்ல விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கனவு. சில பேருக்கு பார்க்குறது அது ஒரு கனவு, மூவியில் பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அந்த மாதிரியாக ஒரு பார்ட்னருக்காக இயங்கக்கூடிய பர்சனாகவும் இருக்கலாம் நீங்கள் சில பேர். ரெண்டு வாட்டி வந்துருச்சு த மூன், பைசீஸ். ரொம்ப பேலன்ஸ்ட் எனர்ஜி. என்ன எதுவாக இருந்தாலும் ரொம்ப பேலன்ஸ்ட் எனர்ஜியாக இருக்கீங்க மைண்ட் லெவலில். உங்களுடைய சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, அந்த விஷயத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு ஸ்டேபிளான லைஃப், ஸ்டேபிளான ஒரு நிறைய ஒரு மணி விஷயமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் விஷயமாக இருக்கட்டும். ஏதோ பப்ளிக் ஃபிகர்னு கேட்குது எனக்கு, சிக்னிஃபிகண்ட்டாக யாராவது இருக்கலாம். பப்ளிக் ஃபிகர்னு கேட்குது 10-10 சொல்லும் போது. உங்களுடைய கரியர் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம். உங்கள் கரியரில் நீங்கள் மேலும் சக்ஸஸ் ஆகணும்னு யாரும் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. கேப்ரிகான், விர்கோவாக இருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிற சிக்னிஃபிகண்ட் தான், இந்த சைன் தான்றது கிடையாது. ஓகேவா?
ஓகே, இதுதான் உங்களுடைய ரீடிங். பைல் 1 பிளாக் காஃபி செலக்ட் பண்ணவங்களுக்கு இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. எப்படி என்னன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது, டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஒரு பேஷனேட்டாக இருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்கள் கையிலேருந்து யாரும் உங்கள்கிட்டேருந்து உங்களை நாலேஜ் இருக்கட்டும், நீங்கள் சேர்த்து வச்ச ஏதாவது ஒரு கெரியர் விஷயத்துக்காக, இது ஒரு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எனர்ஜி, உங்கள் டைம் எதுவாக இருந்தாலும் சரி, அது மேலும் இன்னும் அதிகமான பவர் கிடச்சி அதிகமாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் நல்ல விதத்தில் முன்னேறி போவீங்களே தவிர உங்கள்கிட்டேருந்து யாரும் அதை எடுக்க முடியாது. நிறைய ஏமாற்றிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க, நிம்மதி உட்பட நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போது உங்கள்கிட்டேருந்து ஒரு குண்டு மணி அளவு எதுவுமே கூட உங்கள்கிட்டேருந்து பறிக்க முடியாது. மெட்டீரியல் வைஸில் நிறைய எடுக்க ட்ரை பண்ணாலும் ஒரு சின்னது போனால் கூட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பியூர் நாலேஜ், அந்த டேலண்ட் உங்கள்கிட்டேருந்து யாரும் பறிக்க முடியாது. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் யாரும் உங்கள்கிட்டேருந்து எடுக்க முடியாது. ஓகேவா? டேக் கேர். ஃபைல் 2 சேஞ்ச் ஆகுமா? ஃபைல் 2 ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைல் 2 மை டார்லிங்ஸ், யாரோ வந்து ஃபைல் 2வும் பார்க்கணும், ஃபைல் 1 முடிச்சுட்டு ஃபைல் 2 பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் வெல்கம். ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க மில்க் மிக்ஸ் பண்ண காஃபி. ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க இப்போ தான் ஒரு நிம்மதியான மூச்சே நீங்கள் விடுறீங்க. ஒரு ஃப்ரீ மைண்டாக ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு மேபி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு டைம் இல்லாமல், ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்ன. இப்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் சில விஷயங்கள் செட்டில் பண்ணியிருக்கீங்க. ஒரு நிம்மதியான மூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் பிளஸ் கிடச்சிருக்கலாம். ஓகே, எல்லாமே நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஃபைல் 2 உங்களுக்கு இப்போ எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கிற அந்த வேகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரத்தில் பயம் இருக்குது. இது நல்லதுக்கு தானா, இல்லை இது எடுத்துகிட்டு போய் வேறு எங்கன்னா முடிச்சிருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். நிறைய தடங்கள் வந்துட்டுருக்கு. நான் எப்படி இந்த காஃபி நான் ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்ருக்கணும். ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டாக இருக்கிறீங்க. லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மெமரபிளாக நல்ல விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்துட்டு ஏதாவது நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் அந்த விஷயத்த அதிகமாக நீங்கள் உங்கள் மனசளவுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணி லைஃப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கீங்க. எல்லாமே நல்லது நடந்துகிட்ருக்கு. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடியும் வந்துட்டுருக்கு. சில பேருக்கு உங்களுடைய ஒர்க் விஷயத்தில், லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்டேருந்து யாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பறிச்சிருக்காங்க. அது பறிச்சதுனால அவங்க வேணால் இந்நேரம் ஒரு நல்ல நேம் ஃபேமில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப நாளைக்கு கிடையாது. அதை விட அதிகமான ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டாம்.
அதை விட பெட்டரான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சரி இந்த விஷயம் வந்துட்டு ஒருத்தவங்க எப்படின்றது நமக்கு தெரியப்படுத்திட்டாங்க, இந்த விஷயம் நமக்கான விஷயம் இல்லை, இதை விட ஒரு நல்ல விஷயம் நமக்கு வரப்போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் அதை விட டபுளான ஒரு ஹார்ட் ஒர்க் உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்குறவங்க மாகாளியோட ஃபாலோவர் பக்தராக இருக்கலாம். மாகாளியோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ரொம்பவே ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆட்டிடியூட், குழந்தைத்தனமான ஒரு விஷயங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க. டெய்லி லைஃப்பில் அதிகமாக வெளியே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை சில பேர் வந்து லைஃபோட ஆழம் எவ்வளோ தூரம்தான் நம்மளை வந்துட்டு எடுத்துகிட்டு போகுதுன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் லைஃப்பில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தூரம்தான் அந்த இது இருக்குது, நம்மளை எடுத்துகிட்டு போவாங்க, அதையும் பார்த்துடலாம். ஒரு போல்டான ஒரு மைண்ட் செட், எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நீங்கள் லைஃப்பை வந்துட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு லைஃப்பில் நடந்த இவ்வளோ சிச்சுவேஷன்ஸ், இனி நடக்க இருக்க சில விஷயங்கள் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும், சின்ன சின்னதாக சில விஷயங்கள் லைஃப்பில் நெகட்டிவாக. எது வந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அதை ஒரு பொருட்படுத்துறது கிடையாது, ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. எந்த பயமும் உங்கள் ஃபேஸில் தெரியாது, உங்கள் மனசில் எந்த விதமான பயமும் வராது. ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு பர்சன். பார்க்குறவங்க சில பேர் வந்துட்டு கடல் உள்ள போயிட்டு கொஞ்சம் சர்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பர்சன், அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஃபீல்டில் இருக்கிற பர்சனாக இருப்பீங்க. கடல் சம்மந்தமான ஒரு ஒர்க்கில், அந்த மாதிரியான ஒர்க், ஏதோ ஒரு ஒர்க் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஷிப் தெரியுது எனக்கு. மேபி நீங்கள் பார்க்குறவங்க எதாவது பிளான் பண்ணியிருக்கலாம், ஷிப் மூலமாக ஏதாவது கண்ட்ரி போகிறதுக்காக ஏதாவது ஒரு ஹாலிடே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, இல்லை உங்களுடைய ஜாபே அந்த விஷயமா இருக்கலாம், ஷிப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். கடலுக்குள்ளே டீப் சீயில் போயிட்டு உள்ள ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இருக்கலாம். இல்லை அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற பர்சனாக, இல்லை ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம் இந்நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க. உங்களுடைய மனசை வந்து யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்க போகிறீங்க, என்ன ஸ்டெப் உங்கள் அடுத்த ஸ்டெப்பு இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, யாராலுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவே மிஸ்டீரியஸ் பர்சன். நம்பர் 13 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். 1 3 1 2 3 3 3 இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். லீப்ராவாக இருக்கலாம். ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் சம்மந்தப்பட்ட பர்சனாக கூட இருக்கலாம். ரொம்பவே ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன். பேசினாலும் ரொம்பவே பேலன்ஸ்டு பண்ணி பேசுவீங்க எல்லார்கிட்டையுமே. ரொம்பவே கரேஜியஸ் பர்சன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிப்பீங்க அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய யோசிக்கிற விதமே தனியாக இருக்கும். அதுதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்றது தெரியாதுன்னு. அந்த மாதிரி ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. உங்கள் லைஃப்பில் ரொம்பவே ஒரு
ஸ்வீட் மெமரிஸ் ஏற்படுத்திகிட்ருக்கீங்க. ஸ்வீட்டான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். பார்க்குற சில பேருக்கு யாருக்குன்னா தைராய்டு இருக்கலாம், பிரெயின் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், அந்த நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் யாருக்காவது. தைராய்டு சில பேருக்கு வந்து மூக்கு சம்மந்தமாக எதுனா சைனஸ் இஷ்யூஸ், உங்கள் லைஃப்பில் எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய டிக்ஷனரியில் லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், லைஃப் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சில விஷயங்கள் நான் கையில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னா லைஃப் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணால் சதுரி கிடக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும். உங்களுடைய அந்த அமைதியான அந்த மைண்ட் யாருக்காகவும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் சேஞ்சை பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஒரு ஜாலியான பர்சனாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்களாக உங்களை க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சனாகவே மாறிட்டீங்க. நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வேணாலும் நம்ம முன்னாடி லைஃப் எடுத்துகிட்டு வந்து வைக்கட்டும், நம்ம எப்போவுமே நம்மளுடைய சந்தோஷம்ன்றது நிலையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப போல்டு பர்சன். எந்த ஒரு புது விஷயம் கையில் எடுக்கிறதுக்கும் பயப்பட மாட்டீங்க. என்ன ஒரு சேலஞ்சஸ்லையும் ஃபர்ஸ்டாக நிற்கிற ஆள். எந்த விதமான சேலஞ்சிலையும் நம்மளால் முடியாதுன்றது நீங்கள் உங்கள் மைண்டில் வரவே வராது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டும் இருக்கீங்க லைஃப்பில் நிறைய விஷயங்களில். அது சொல்கிற மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம், அதுவாக தான் நம்ம அட்ராக்ட் பண்ணி அப்படி தான் மாறும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறது எல்லாமே ஒரு நல்ல விதத்தில் யோசிக்கிறீங்க, பாசிட்டிவாக உங்களால் முடியும். எப்போவுமே நீங்கள் ஒரு சக்ஸஸ்க்காக பிறந்த பர்சன். சக்ஸஸ்ன்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. அதெல்லாம் யோசித்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாகவே மாறிட்டீங்க. சில பேர் டீச்சிங் ஃபீல்டில் கூட இருக்கலாம். ரெட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், பிளாக் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அந்த ஆஷஸில் இருந்து திரும்பவும் ஒரு புது பர்சனாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஆஃப் சில பேர் வந்து உங்கள் ஸ்பிரிட்ஸ் கூட கொஞ்சம் அதிகம் கனெக்டட் இருக்கிற பர்சனாக எனக்கு தெரியுது. யாரோ ஸ்பிரிட்ஸ் கூட அதிகம் கனெக்டடாக இருக்கிறீங்க, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகம் கனெக்டட் பர்சன்ஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வான்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அதிகம் கனெக்டாக இருக்கிற பர்சனாக இருக்கிறீங்க. பார்க்குறவங்க பிளாக் கலர் அப்சைடியன் இல்லைன்னா ஏதோ ஒரு கிறிஸ்டல் புதுசாக வாங்க யோசிச்சிட்ருக்கீங்க, இல்லை வாங்கியிருப்பீங்க இந்நேரம். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அதுதான் உங்களுடைய சந்தோஷம். உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும், டெய்லி லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கணுன்றது எல்லாமே நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பேஷனட் கான்ஃபிடென்ட் இருக்கிற பர்சனாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை பார்த்து தான் மற்றவங்க பயப்படணும். உங்கள் மைண்டில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான பர்சன். உங்களுடைய ஆரா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ரொம்ப பிரைட் தெரியுது எனக்கு உங்களுடைய ஆரா. சில பேருக்கு ஆரஞ்சாக இருக்கலாம், ஒயிட் இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு
எல்லோ கலரில் இருக்கலாம் ஆரா. உங்களுடைய ஆரா கலர் ரொம்ப அதிகமான ஒரு பவர்ஃபுல்லாக தெரியுது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவ், ஒரு நல்ல ஒரு வைப், அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறீங்க. இப்போது ரொம்பவே ப்ரொடெக்டட், ரொம்ப சாஃப்டாக பேசுகிற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் சாஃப்டாக சிவன் பக்தராக இருக்கிறீங்க. நிறைய உங்கள்கிட்ட வந்து நிறைய மெசேஜஸ், யூனிவர்ஸ் சயின்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக ஏதோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, மீடியாவில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு மைண்டில் சில விஷயங்கள் டவுன்லோட் கிடைக்குது உங்களுக்கு, மெசேஜஸ். ஒரு உக்கிரமான ஒரு தெய்வம் வழிபாடு பண்ணுற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் என்னதான் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்தாலும், ஒரு ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி உங்ககிட்ட அட்டாச்சாக இருக்குது. ஒரு டார்க் எனர்ஜி. அந்த எனர்ஜி நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதனால தான் சில விஷயம் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஹாப்பியாக இருந்து சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிட்டு போனாலும், சில நேரத்தில் சில விஷயங்கள் கைவிட்டு போகிற மாதிரியும், சில விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில விஷயங்கள் ஒரு 100% நீங்கள் வந்துட்டு இன்னும் நீங்கள் இருக்கிற அந்த வைப்லேயே நீங்கள் இருக்கணும். நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி உங்கள்கிட்ட அட்டாச்சாக இருக்குது. நீங்கள் ஒரு ஹீலிங் பண்ணுற பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? நான் பண்ண மாட்டேன் ஹீலிங்லாம், நான் பண்ண மாட்டேன். ஹீலிங் பண்ணுற பர்சன்ஸ், ஒரு நல்ல விதத்தில் பண்ணுற பர்சன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஹீலிங் எடுத்துக்கோங்க. அந்த கோர் கட்டிங் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அந்த விஷயமும் விலகிடும். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு யாரை போய் நான் பார்க்குறது தேடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாகாளி கோயிலுக்கு சாட்டர்டே போயிட்டு வாங்க. 6 Saturdays கண்டினியூ பண்ணுங்கள், விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக தடை வரும், விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த எனர்ஜிலேருந்தும் நீங்கள் சேஃப் ஆவீங்க. சரியா? இதுக்கப்புறம் கார்டு எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ மை டார்லிங்ஸ், இதுதான் உங்களுடைய மெசேஜஸ். யாருக்கு ரெசனேட் ஆச்சுன்றதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த காஃபி டேஸ்ட், இந்த காஃபி ஸ்க்ரைப் எப்படி இருந்தது என்னன்றதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். 13 எனக்கு அடிக்கடி மைண்டில் வருது. 1313 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. 3113 3131 பார்க்குற பர்சன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறீங்கோ. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.